டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு போய் பிறகு சேர்த்து பிரிவு பார்த்தாங்க. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேர் சீமான் தான். நிறைய திரட்டன் இருக்கு. எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிர் காபத்தை நீங்க பாதுகாப்பு. நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு. பேசுறதுனால இந்த சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுக்க. நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? போட்டு வேலை போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நாங்கள். ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு போய் பிறகு சேர்த்து பிரிவு பார்த்தாங்க. சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயிலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்வுக்கு வண்டி ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு நிப்பாட்டுங்க நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது? அது என்னது? நான் செத்தா போயிட்டு முன்னாடி சங்குதிக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டுல ஒரு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு கர்மம் கர்மம். வண்டி கொண்டு ஸ்டேஷன்ல கொண்டு போ போ. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேர் சீமான் தான். நிறைய திரட்டன் இருக்கு. எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிர் காபத்தை நீங்க பாதுகாப்பு. நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் மக்களுக்கு பாதுகாப்பு. உயிருக்கு பயப்பட கோலை எப்படிதான் நாட்டுக்கு தலைவனாக? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க யான் கொடுக்கிறான். அவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் காக்கன் காமராஜ் ஒன்னு ரெண்டு இல்ல, எவ்வளவு நாட்கள் வேணுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ரெண்டு காரணம் தான் கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா? இதெல்லாம் பேசுறதுனால சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுக்க. நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? போட்டு வேலை போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நாங்கள். எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு? என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனை உண்மைய இந்த சாமியை போத்தி சாதி சாமியை போத்தி முடியல வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உடைக்க. இங்க பேசிய தம்பி மருத்துவர் சொன்னா பாருங்க, காமராஜ் என்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. மூதறிஞர் ராஜாஜி 6,000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னதும் தம்பி தங்கைகளே, 6,000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான்,
அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 16,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைக்கிறார். இங்கே மேலே இருக்கிற இவன்கள் எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் அறிய முடியும். அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரையில வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தா அது காமராஜர் பிறந்த ஜாதி தான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே. மதிய உணவு திட்டம் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்திட்ட காசு இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்லை, தொழில் பெருக்கம் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இல்லை. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. எத்தனை அமைச்சர் எண்ணி முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்கள. நேற்று சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு வந்து நிதி இல்லை, ஃபண்டு பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம். எப்பாடுபட்டாலும் படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாற்றி விடுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய். மீதி இல்லைன்னா நாம் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை முடியும். கற்கை நன்றேனா பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜர் தான். எவனும் கிடையாது, எவனுமே. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிட்டே போறதுங்க. அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போறது ஒரு வாழக ஒரு சட்டை போட்டுக்கிறது. இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. என்ன பண்றது இல்லை, நாட்டு சட்டை இல்லை. இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாங்க, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாங்க. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோழருக்கு துண்டை மாற்றி போட்ட வேணாம் நீ பார்த்திருக்கியா? அவன்தான் நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா இந்த போட்டாங்கல்ல, இங்க போட்டாங்க, இந்த மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி கொடுத்தாப்புற. நெல்ல ஜெவமணி ஐயா தெரியுங்களா உங்களுக்கு? அவர் தான் மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில போகும்போது ஜமனே அந்த துண்டெல்லாம் திறமையே அதுல எடுத்துறாரு, உனக்கு வேண்டாம் நான் தனியா வாங்கிட்டாரு. தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்புல, அதுல சட்டை தச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலம் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன். அதை எடுத்து போறாங்க ஜெர்மனி, அப்படியே வையணும். தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல அந்த தாத்தனை